நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இது ஏசானா என்னன்னு நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், ரசூலுல்லாஹ் வந்து என்ன பண்ணுறாங்க, தபுக் போருக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறேன், ஃபண்டு வேணும் இவ்வளோ தான் கேட்டாங்க, எவ்வளோ வேணும்லாம் கேட்கல. உமர்ல என்ன பண்ணுறாரு, அவருடைய மொத்த வீட்டில் இருக்கிற சொத்தில் பாதி வீட்டில் வச்சுட்டு பாதி எடுத்துகிட்டு வர்றாரு. அபூபக்கர்ல என்ன பண்ணுறாரு, வீட்டில் இருக்கிற மொத்தத்தையும் கொண்டாந்து வச்சிடுறாரு. அல்லாவும் அவர் ரசூலா கேட்குறாங்க, அபூபக்கர் உமரை பார்த்து கேட்குறாங்க, உமரே வீட்டில் என்ன வச்சுருக்க, இதே மாதிரி பாதி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அபூபக்கரை கேட்குறாங்க, அபூபக்கரை வீட்டில் என்ன வச்சுருக்கீங்க, அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லி அல்லாஹ் சொன்னானா, சிச்சுவேஷன் என்னான்னு அவருக்கு தெரியும். இந்த இடத்துல அல்லாஹ் என்னை பார்த்துட்ருக்கிறான், இது அல்லாவை மகிழ்ச்சிப்படுத்தும். புரியுதா? ஏசான்னா என்ன, சில இன்னும் எக்ஸாம்பிள் சொல்கிறான். ஒருத்தன் ஆசையாக ஃபோன் வாங்குறதுக்கு சேர்த்துறான், அப்போ பார்த்து ஏதோ ஒரு பதிவு அல்ல ஏதோ ஒரு தேவை பார்க்குறான். ஒரு ஆள் ஆக்சிடெண்ட்டு அடிபட்டாங்க, ஒரு ஆள் வந்து கடை வைக்கிறது ஏதோ ரொம்ப கடனில் நெருக்கடியில் இருக்கிறாரு. நீ வாங்கின ஃபோனு என்ஜாய்மெண்ட்டு தான், ஒரு பைக்கு தான், புரியுதா? ஆனால் அங்கே லைஃபு, ஒரு ஆம்பளை வந்து சம்பாதிக்கிற ஆம்பளைக்கு அங்கே நீ அந்த காசு கொடுத்து அவனை வந்து தூக்கி விட்டேன்னு வச்சுக்கோ, லைஃபே மாறிடும். புரியுதா? நீ நினச்சா 100 ரூபா கூட கொடுக்கலாம், ஒரு பங்கு 100 ரூபா விலை அப்படின்னு இருக்கு. ஆனால் நீ 10,000 ரூபா தூக்கி கொடுத்துட்ட, இது அல்லாஹ்க்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோ, நீ முடிஞ்சான்னு அர்த்தம், சொர்க்கம். இதுதான் ஏசானு. அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய நம்மளால் சொல்ல முடியும். ஒரு பெண்ணு ரோட்டில் நடந்து போகிறாங்க, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ரோட்டில் நடந்து போகிறாங்க. அங்கே ஒரு நாய் ஈரமண்ணை நக்கிட்டுருக்கு. பார்க்குறாரு, அது தண்ணி தாகம் எடுக்க மாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கிணறு சேர்ந்துறதுக்கு ஒரு வாலியோ இதுவோ எதுவுமே இல்லை. பார்க்குறாரு, எதுவுமே இல்லை கொண்டு வர்றதுக்கு. அவங்க செருப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோலில் தானே இருக்கும், அது ஒரு டம்ளர் மாதிரி ஒரு ஜக் மாதிரி தானே அது, தோல் செருப்புங்கிறது திடமாக இருக்கும். அவர் இறங்கி போய் கிணத்துக்குள்ளே படிக்கட்டில் இறங்கி கீழே போய் அதில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த நாய்க்கு வந்து அதை கொடுக்குறாரு. ரசூலா சொல்கிறாங்க, இந்த செயல் அல்லாஹ் பிடிச்சிருச்சு, அல்லாஹ் அவருக்கு இதன் மூலமாக சொர்க்கத்தை கொடுத்துடும், முடிஞ்சு போச்சு. இது ஏசான். புரியுதா? ஆல்ரெடி அவர் தொழுகையிலும் இருப்பார், அவர் நல்ல, அதாவது நற்செயலாக அவர் இருப்பார். எவ்வளோ நல்லவருன்னு பாரு. இந்த நாயோடைய ஃபீலிங்கே அவர்னால் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா எவ்வளோ மென்மையான இதயம் கொண்டவர்னு அர்த்தம். புரியுதா? அதனால தான் ரசூலா சொல்கிறாங்க, மென்மை இழந்தவர் நன்மை இழந்தார். சாஃப்டாக மனிதர்கள் இடத்துல நடக்க தெரியாதவன் தண்டம், அவனுக்கு ஒரு நன்மையும் கிடையாது. எப்போ பாரு சிடு 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 கேட்டு தான் பேசணும், என்ன மூடில் இருக்கிறாரு. இல்லை, அந்த தண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களே, பேசுகிற மூடில் இருக்காரா, ஜாலி மூடில் இருக்கிறாரா, இல்லை சிரிச்சாருங்க கடைசியாக பார்த்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு. இப்போல்லாம் இருக்கக்கூடாது, டக்குன்னு மூடு மாறிடணும். ஒரு நிமிஷம் கோவம் வந்துச்சா அதோடு தூக்கி போட்டுடணும், அடுத்த நிமிஷம் உடனே நார்மல் மோடுக்கு வந்துடணும். ரசூலா அதான் சொல்கிறாங்க, யார் சீக்கிரமாக சூடாகி என்ன லேட்டாக சூடு ஆடுறாங்களோ அவங்க மனிதர்களில் கெட்டவங்க. யார் வந்து லேட்டாக சூடாகி சீக்கிரமாக ஆடுறாரோ அவர் தான் நல்லவர். கோபம் வரும், அவ்வளோ சீக்கிரம் வராது. 1 வார்னிங் 2 வார்னிங் 3 வார்னிங் 4 வார்னிங் 5வது வார்னிங்கில் தான் கோபம் பிச்சுட்டு வரும். அதுவும் அவருடைய சொந்த பிரச்சனைக்கு இருக்காது, அல்லாவுடைய பிரச்சனைக்காக இருக்கும். புரியுதா? ஆனாலும் அதுக்கப்புறம் டக்குன்ட்டு அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடணும். சட்டுன்னு கோவம் விட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அது போயிடணும். ஸோ இதெல்லாம் வந்து ஏசான் லெவல். நான் சொல்கிறது ஏசானுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பண்புகள்னு சொல்லி போட்டோம்னா அது நிறையா நம்ம பண்புகள் போட்டே போயிடலாம்.